ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க ஒரு பொருள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்து போச்சு. ஸோ அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதை சரி செய்கிறதுக்காண்டி தான் அந்த கடையை நோக்கி நம்ம பயணப்படுறோம். ஸோ பாருங்கள், நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட்டுக்குள்ளே கொடுங்க. ஸோ இது பஹ்ரைனில் முக்கியமான நகரம் அப்படின்னு முக்கியமான மனமா, அதாவது கேபிட்டல் பக்கத்தில் உள்ளது தான் குதீபியான்னு சொல்லுவாங்க. அந்த குதீபியா பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. இது மெயின் ரோடு தான் அது. ஸோ இந்த இடத்துல அது கான்கார்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். ஸோ இந்த இடத்துல புதுசாக ஒரு ஹோட்டல் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்கார்ட் ஹோட்டல் சந்து. அந்த சந்தில் நம்ம அப்படியே போனோம்னா நமக்கு நம்ம தேடி போன கடை அங்கே இருக்குது. அந்த கடையில் போய்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத. ஸோ எப்படியெல்லாம் அவர் நம்ம பொருளை சரி செய்கிறாருங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ வாங்க, வந்தாச்சு, நம்ம கடை வந்தாச்சு. அதாவது பைக், மவுண்டன் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே மவுண்டன் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க, பைசைக்கிள்னு சொல்லுவாங்க சிலர். ஸோ அப்படி தான் அன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த கடைக்கு இந்த கடையில் வந்தாச்சு. இந்த கடையில் பாருங்கள் அவர் என்னென்ன பொருள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக இந்த கடையை வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்தேன் வர காட்டுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ எரோய்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அவர் கடையில் பாருங்கள் என்னென்னலாம் பொருள் வச்சுருக்கிறாரு, எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு. தனி ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக ஒரே ஆளாக இருந்து வேலை செஞ்சு சம்பாரித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வட மாநிலத்தை சேர்ந்தவர் தான், இந்தியர் தான் அவர். யூபிஐ சேர்ந்தவர்னு சொல்கிறார். நல்ல ஒரு மனிதர், நேர்மையான மனிதர். எந்த அளவுக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை எடுப்பார். அதிகப்படியான காசுகளை பறிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ அதனால் நான் ரொம்ப காலமாக இங்கே நம்ம பார்க்குறது வழக்கம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம பைசைக்கிளுக்கு சீட்டு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. ஒரு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்திருந்தேன். ஸோ நிறைய கடைகள் இருக்குது. இவர் வயதானவருங்கிறதுனால சரி, இவருக்கு நமக்கு நம்ம கொடுத்து அவருக்கு நமக்கு பைசா கொடுக்குறதுனால ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடையை நோக்கி நம்ம வர்றது. வேலையுமே தரமாக செய்வார். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போனாலும் கூட உடனே அதை செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அதனால் இங்கே ஒரு சீட்டு நமக்கு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி பிரேக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ பிரேக்கையும் சரி செய்யணும். அதே மாதிரி பெடலும் போயிடுச்சு. ஒரு சைடு பெடல் மிதிச்சதில் உடஞ்சி போச்சு. அந்த பெடலையும் சரி அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு. அப்போ கூட 2 மாற்றலாம். இல்லை ஒன்று நல்லா தானே இருக்குது, இன்னொன்று ஏன் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ ஒரு பெடலே போதுமானது அப்படின்னு சொன்னாப்புல. இது இங்கே உள்ள ருப்பீஸ் 800 ஃபில்ஸ் ஒரு பெடல். சீட்டுன்னு பார்த்தோம்னா 2 தினார், 2 தினார். ஸோ சீட்டு நல்லா ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லா குஷன் உள்ள சீட்டு தான். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீட்டு, ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னம் இல்லை. ஸோ வாட்டர் ப்ரூஃப் உள்ளது, உங்களுக்கு தண்ணி எண்ணி போகாது அப்படின்னாரு. அதே மாதிரி வெயில்லையும் ரொம்ப இதாகாது, இருந்தாலும் வெயிலில் ரொம்ப அதிகம் நிப்பாட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். சீட்டை நல்லபடியாக மாட்டிட்டார், டைட் பண்ணிட்டார். நான் சொன்னேன் என்ன கொஞ்சம் உயரமாக தூக்கி வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த கீழே உள்ள போல்டும் கூட போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இவர்கிட்ட வச்சுட்டு போனோம்னா அந்த போல்டு அப்போவே சொன்னார், அந்த போல்டை நீங்கள் மாற்றிடுங்க. அது நீங்கள் எவ்வளோ ஹைட் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நாளில் ஒரு நாள்லேயே கீழே சர்றன்னு சீட்டு கீழே இறங்கிடும் அந்த பைப்பு. ஸோ அதனால் என்ன சொன்னார், அந்த போல்டை நீ மாற்றிருப்பா அப்படின்னாரு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போல்டை மாற்றி நட்டு இதை மாட்டி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் அவர் பார்த்தாரு. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் என்ன இருந்தாலும் கூட அவரே அதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார். ஸோ இதுதான் நம்ம என்னென்னா, நம்ம அன்றாடம் நம்ம மக்கள் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இன்றைக்கி சைக்கிளை நம்ம விட்டுட்டோம். சைக்கிள் அன்றாடம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. ஸோ சைக்கிள் ஓட்டுறதுனால அன்றைக்கி மக்கள்லாம் ரொம்ப வலிமையோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, அதாவது ஹார்ட் அட்டாக், இருதய நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் இது எதுவுமே இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. சைக்கிள் இந்த பெடலை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுற்றுறாருன்னு பாருங்கள். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை இது பண்ணும்போது அப்படியே நின்றுட்டு கலட்டிடுது. ஸோ அதை நம்ம மறுபடியும் இதை வச்சு இது பண்ணும்போது அது என்ன மாதிரி இது பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸோ லைட்டாக அப்படி இது சுற்றுறாரு. சுற்றும் போது இந்த பெடலை மொத்தமாக அப்படியே சுற்றிட்டு வந்துடுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டைட் ஆயிடுது.
ஸோ இதான் மெத்தடு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மக்கள் யாருமே சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப இதாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி சைக்கிள் வாங்கி கொடுக்குறதே இல்லை. அது தவிர வேறு விதமான எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்ஸ் அந்த மாதிரியானதுகளை வாங்கி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நின்றுக்கிட்டே போகிறதுக்கான வண்டிகள் அது இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியானதுகளை வாங்கி கொடுக்குறாங்க பெரும்பாலும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து நமக்கு வந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கால் மிதித்து ஓட்டி கையில் பிடிச்சி இது பண்ணோம்னா தான் அந்த குழந்தைகள் வந்து நல்லா திடமான ஆரோக்கியமாக பசியோடு இருக்கும். ஸோ அதை வந்து பின்பற்றுங்க முடிஞ்ச அளவு. ஸோ அந்த நட்டையும் போட்டுட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரேக்கெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிற மாதிரி. பிரேக் ஷூஸ் மாற்றணுமான்னு கேட்டேன். ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார். ஸோ உள்ளதே நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நட்டு வந்து இதில் பார்த்தோம்னா அந்த த்ரெட்டை வச்சு டைட் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது வாங்கினதே வந்து ஒரு இங்கிலீஷ்கார யூஸ் பண்ணது தான். ஸோ அதை தான் நம்ம வாங்கினது ஒரு கடையில் இருந்தது. நல்ல ஒரு யூஸபிளாக இருந்ததுனால நம்ம அதை வாங்கினோம். கியர் சைக்கிள் தான். ஸோ சீட்டை மாற்றிட்டார். பக்காவாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை கடந்து வந்து நம்ம சைக்கிளுக்கு அதாவது பிரேக்ஸ் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அதையும் தேடி எடுத்து நட்டு போல்ட்டு இது பண்ணார். சீட்டு கீழே உள்ள நட்டு தான் அவருக்கு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. நல்ல ஒரு ஸ்டீலான நட்டாக போடுறேன், இலங்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலங்கி சிஸ்டத்தில் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நட்டு த்ரெட்டில் வந்து இது பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கியில் இது பண்ணார். ஸோ ஓகே, ஓரளவு நல்லா இருந்தது. அது ஏறி உட்காந்து இங்கே ஜம்ப் பண்ணி பாருங்கள். எப்போவும் அவர்கிட்ட வேலைக்கு போனோம்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்லுவார். எல்லாமே ஒவ்வொரு வாட்டை நம்ம இது பண்ணி பார்த்து திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் அவர் காசே வாங்குவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர். அதுவும் வட மாநிலத்திலையும் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாராங்கிறது வந்துட்டு ஆச்சரியமாக தான் நான் வியந்து பார்த்த ஒன்று. சரி, ஓரளவு நம்ம வந்து சைக்கிளுடைய பிரேக்கெல்லாம் சரி செய்ய சொன்னேன். ஸோ அந்த பிரேக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ பிரேக்கை ஒரு வழியாக சரி செஞ்சு நல்லா டைட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது ஹேண்ட்பேரில் வந்து தூக்குனோம்னா டடக்குன்னு ஒரு மாதிரியாக ஒரு ஷேக்னஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுவும் பால்ரஸ் எதுவும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ இல்லை அப்படிங்கிற மாதிரி, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டைட் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முன்னாடி உள்ள காட்டினார். அதுக்கப்புறம் ஸ்டாண்டும் போச்சு. ஸ்டாண்டு ஒன்று செகண்ட் ஹேண்ட் ஸ்டாண்டு காட்டினார். எவ்வளோன்னா வருதுன்னாருனார். இது எவ்வளோ 1.5 சரி ஓகே, வாங்குறத வாங்குகிறோம். சரி ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டையும் போட்டாச்சு. ரொம்ப நல்லா ஸ்டாண்டில் நம்ம எங்கேயும் நிப்பாட்டுறதில்ல. ஜஸ்ட் அங்கே போய்ட்டு எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே வந்து நம்ம செயினை லாக் பண்ணிவிட்டு எதுவும் யாரும் எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு போஸ்ட்டு பவுல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லாக் பண்ணி போட்டுருவோம் கீயை வச்சு. ஸோ அதுக்கு ஸ்டாண்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்து இன்றைக்கி வந்து எல்லாம் பார்க்குறனால சரி ஸ்டாண்டையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட சொல்லியாச்சு. சரி ஓகே, அவரும் சொன்னார் இது ஓகே தான், நல்லா புதுசாக யூஸ் பண்ணிக்கிறேங்கப்பா என்னது அப்படின்ட்டு. ஸோ எப்படி இது ஸ்டாண்ட் எடுக்கணும் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி இப்படி இந்த நான் கீழே தள்ளுறதான்னு கேட்டேன். இல்லை அதில் அந்த லாக்கை தான் தட்டணும், அப்போ தான் உனக்கு திறக்கும் அப்படின்னாரு. இந்த சைடு ஜஸ்ட் இதை மட்டும் புஷ் பண்ணாவே போதும், அந்த லாக்கை மட்டும் நம்ம எடுத்தினா அப்படின்னாரு. சரி ஓகே, நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ரைட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னாப்புல. சரி வெளியில் எடுத்து வச்சாச்சு சைக்கிளை. ஸோ டயரும் கூட கிட்டத்தட்ட மாற்றி ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதனால் நான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டாரு. நல்ல டயராக போட்டிருக்கேன்னாரு. நீங்கள் மாற்றினதேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோம். ஸோ பிரேக்கு ஒரு கையில் வந்து ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் பிரேக் அடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக் லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கையும் பிடிச்சி பார்த்தேன், அதுவுமே பக்காவாக இருந்துச்சு. சீட்டெல்லாம் ஏற்றி வச்சோன்னே ஓட்டுறதுக்கு பெடல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும், நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு சைக்கிள். அதாவது இங்கே சொல்லுவாங்க பைக், மவுண்டன் பைக் அப்படின்னுக்கிட்டு. ஏன்னா அது வந்து இப்போ ப்ராடான வீலாக இருக்கக்கண்டி, ஸோ ஹேண்டில் பார்லாம் அதெல்லாம் இருக்கக்கண்டி, அதனால் அது மவுண்டன் பைக் தான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு சரி ஓகே நேராக போயிட்டு அப்படிங்கிறத அவர் அபிப்பிராயத்துக்காண்டி அவர் காத்துக்கிட்டு இருந்தார் வெளியிலே, எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகேன்னு சொல்லி நல்லாவே இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. காற்றும் பற்றாமல் இருந்துச்சு. காற்றையும் அடிச்சுட்டு 2 வீல்லையுமே அவர்கிட்ட கொடுத்தோம். எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தினார் எடுத்து போயிருந்தேன்.
ஸோ கொடுத்தேன். என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 5.5 தினார் அப்படின்னாரு. சரி ஓகே நான் சொல்லிட்டு இதில் அவர்கிட்ட போனால் குறைக்கிறது இல்லை, இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு குறைக்க பேரம் பேசுகிறதில்ல. ஸோ இவரே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ஆளாக இருந்து இவர் எல்லா வேலைகளையும் பார்த்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நம்ம அவர்கிட்ட கொடுக்கும்போது ஸோ அவரே வந்து அது நியாயமான விலையை எடுத்துகிட்டு நமக்கு கொடுத்துருவார். அவர் கொடுக்குற பாக்கியை பார்த்தோம்னா ஸோ 5 தினார் ஆச்சு. 5.5 தினார் சொன்னார், 5 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 5 தினார் திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகே சரி, ரொம்ப நன்றி, நீங்கள் உட்காருங்க, உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அதாவது யூடியூப்புக்கு தான் நான் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுப்பா அப்படின்னாரு. அப்போ நான் எந்த ஊர் என்னன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், நான் வந்து யூபியை சேர்ந்து வந்தேன், மெட்ராஸ் பாம்பேலேருந்து நான் வந்து கிளம்புனேன். எங்கள் அப்பா சொன்னார், கஷ்டப்படுறோம்டா நம்ம குடும்பம், போயிட்டு நீ வெளியில் எங்கேயாவது போய் சம்பாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் மூலியமாக தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி வேறு வேலை பார்த்தேன், நகை கடையில் ஏதோ ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்திருப்பார் போல். ஸோ அதை தாண்டி நான் அதுக்கப்புறம் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலை எனக்கு தெரியும் ஊரில், அப்போ இந்த வேலையை எடுத்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னாடி அது. நான் அப்போ கேட்டேன் எப்படி பார் இருந்துச்சுன்னு. அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேலையெல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ காருகள்லாம் ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மி தான், டெவலப் ஆகாமல் இருந்துச்சு தான் பஹ்ரைன். அங்கங்கே வீடுகள் இருக்கும், ரோடுகளும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி 40 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கார் வசதிகள் அப்படின்னு. சைக்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இத்தனை வருஷ காலமாக நான் தனியாக தான் இருந்து ஒரு ஆளாக தான் வேலை பார்க்குறேன். நானே ராஜா, நானே மந்திரி தான். நான் தான் வேலை பார்த்தா சம்பளம், இல்லாட்டினா இல்லை, கரண்ட் பில்லு அது இது கடை வாடகையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட பேசி இது பண்ணும்போது. அவருடைய வறுமைகளையும் எடுத்து சொன்னார். நானும் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்தேன் தம்பி அப்படின்னு. சரியா, ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய இது பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டுருங்கிறத எனக்கும் பார்க்குறது தெரியும். ரொம்ப நாள் நான் உங்கள்கிட்ட தான் வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன். என்னுடைய அப்பாவும் இங்கே தான் இருந்தாங்க, அவங்களும் கூட பைசைக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வீடியோ எடுத்துகிட்டு போட்டதுனால. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னை படம் பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிங்க சார், சரிங்க, நானும் நாளைக்கு வர்றேன், மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ரொம்ப இது பண்ணல, ரொம்ப மனதளவில் சந்தோஷப்பட்டார். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.